அப்ப ஆண்டவருக்கு நாம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல, தேவையும் அல்ல, உபயோகமும் அல்ல. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் தாண்டி நம்ம மேல அன்பு கூர்ந்தார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? குரல்ல சொல்லுவோம், அந்த அன்பு தாங்க உண்மையான அன்பு. எந்த ஒரு தகுதியும் இல்லாத நம்மிடத்தில், எந்த ஒரு தராதரமும் இல்லாத நம்மிடத்தில், எந்த ஒரு பயனுமே நம்மனால் இல்லை இருந்த போதிலும் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்புனா புரிஞ்சுதுங்களா? அன்புனா என்னதுங்க? எந்த ஒரு தேவையும் அல்லாமல், எந்த ஒரு சுயநலமும் அல்லாமல், எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் வெளிப்படுகிற அன்பே சுத்தமான உண்மையான அன்பு. சொல்லுவோமா?